கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்ம எல்லாம் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து அவருடைய வேத வாக்கியங்கள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு பிடிப்பியர் அவர்களுக்கு எழுதப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபம் 3:14 படி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்க நோக்கி தொடருகிறேன். டைரக்ஷன் என்கிற ஒரு பதத்தை கொண்டு கடந்த மாதத்தில் தேவன் நம்மை வழிநடத்தினார். இன்னைக்கு புதிய மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் ஆராய்ந்து அதன்படி நடப்போமானால் தேவராஜ்யம் நம்முடைய கரங்களிலே கட்டுப்படியான ஒரு அதிசயத்தை கொடுப்பாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, கடந்த மாதத்தை கண்மணி போல பாதுகாத்தவர், சகல நன்மைகளையும் கொடுத்தவர், இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தின்படியாய் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பினவர். இந்த மாதம் முழுவதும் ஆவிக்குரிய வல்லமைகள் இன்னும் அதிகரித்து பொருளாதாரம், குடும்ப ஆசீர்வாதங்கள், கையின் பிரயாசங்களையும் நிரம்பி வழியச் செய்கிற தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தைகளை தியானிக்க கிருபை பாராட்டும். கல்விமானின் நாவையும் காதுகள் திறந்து கொடுக்கிற அனுபவங்களையும் ஏசாயா 50:4 படி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறேன் சொல்லி விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே அதிகாரம் 15வது வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. அருமையான தேவச்சனமே, the focus point of the Lord is entirely different from the focus point of the world. இந்த உலகத்தின் பிரதிபலிப்பை காட்டிலும் தேவனுடைய பிரதிபலிப்பு மிக சம்பத்து வாய்ந்தது. ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய குவாலிட்டி, கேரக்டர், ஆட்டிடியூடை நிர்ணயம் பண்ணுகிறவர் தேவன். ஒரு பொருளை உருவாக்கப்படுகிற பொழுது ஒரு குயவன் இவைகளுக்கு என்று தன்னுடைய சிந்தையை உருவாக்குகிறான். உருவாக்கப்பட்ட அந்த குயவனின் சிந்தை தன்னுடைய நாடி நரம்புகள் மூலமாக கைகளிலே அது பரவுகிறது. அப்போ எப்பேற்பட்ட ஒரு உலோகத்தை, எப்பேற்பட்ட உலோகத்தினால் செய்ய வேண்டிய ஒரு ப்ரொடக்ஷன், இரும்போ மற்ற காரியமோ ஒரு சுத்தி எடுத்து தட்டிட்டு இருந்தா அது எப்படி போனாலும் அப்படி கொண்டு வந்துடலாம். களிமண் அது கொஞ்சம் தண்ணீர் தான் அப்படி உட்கார்ந்துடும். அதிகமா இருந்தா மனைந்து கொள்ள முடியாது. ரெண்டுக்கும் மையமா இருந்தாலும் முடியாது. அது அந்த குயவன் அந்த சுத்துற அந்த அந்த மண்பாண்டு சுத்தி அப்படி ஒரு லெவல் கொண்டு வர வேண்டுமானால் ஸ்ட்ரெயிட்டா இது எப்படியோ கூட நிக்க வச்சிடலாம். வளைச்சி மறுபடியும் அதை நிக்க வச்சு அதுக்கு ஒரு விளிம்பு கொடுத்து செய்யறது என்பது பல காரியங்கள் அதில் இன்வால்வ் ஆகுது. என்னப்பா அதை சுத்தராரு, அவர் இதை செய்யறாருன்னு அதே சுத்தல் வேலையை உங்க கையில கொடுத்தீங்கன்னா அது உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ ஒரு மண் குயவன் அந்த மண்ணை வணைந்து கொள்ளுகிற ஒரு மகத்துவத்தை அவன் பிரயாசப்பட்டு தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, விளக்குதுங்களா? சோ பிரயாசம் யாருடையதா இருக்குது? குயவனுடைய பிரயாசம். கொடுக்கிறது யாருடையதா இருக்குது? கர்த்தருடையதா இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில ஆண்டவர் ஒரு கருத்தை இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக கொடுக்கிறார். ஆகையால் நம்மில் தேறினவர்கள், நீங்கள் ஒரு குயவனாக இருக்க தேற்றப்பட விரும்புகிறீர்களா? இல்ல தேவனுடைய சாயலாக இருக்க தேற்றப்பட விரும்புகிறீர்களா? இல்ல தேவனுக்கு சாட்சியா இருந்து அநேகருக்கு நான் கற்றுக் கொடுக்கிறவனாய், நான் போதிக்கிறவனாய், சாட்சி உள்ளவனாய் இருக்க நீங்க விரும்புகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை விரும்புகிறீரோ ஆகையினால் நம்மில் தேறினவர்கள் யாவரும். உங்க சிந்தையில இப்ப நீங்க தேறிட்டீங்க, உங்க ஜாப்ல இப்ப தேறிட்டீங்க, உங்க கையின் பிரயாசங்கள்ல ஒரு தேற்றப்படுகிற அனுபவத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. வந்தவர்கள்
எப்படியா இருக்க கடவீர்கள் என்று வேதம் நமக்கு ஆராய சொல்லுகிறது. அதிலே வழி விலகுவோமானால் நாம தேவனுடைய சாட்சியா இருக்க முடியாது. திறமைகள் வந்து விட்டன, ஆசீர்வாதங்கள் வந்து விட்டன, மகிமை நமக்கு வந்துருச்சு, பேர் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு. ஆனால் இந்த தாளந்துகளை கொடுத்த தேவன் உங்களுக்கும் நீங்க பெற்றிருக்கிற தாளந்துகளுக்கும் அவர் இடையில இல்லைன்னா அவருக்கு பதிலாக பிசாசு கொண்டு வந்துடுவான். உங்க தாளந்து மாறாது, உங்க ப்ரொடக்ஷன் மாறாது, பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, மதிப்பு எல்லாம் வந்துடும். பட் தேவனுடைய சாயலை இழந்தவர்களாய் இந்த உலகத்தில் இருப்போம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு இந்த வார்த்தை எழுதுகிறார். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். அதுதான் இந்த சிந்தை தான் இவ்வளவு விஷயம். இப்ப சொல்றாரு, இந்த சிந்தையா ஒருவேளை இருக்கல, நீங்கள் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால், இப்படி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்போல் மூலமா சும்மா ரெண்டு வரி தான் பைபிள்ல, ஆனா விளக்கங்கள் ஒரு வருஷம் பேசலாம். இந்த விளக்கத்தை தேறினவர்களாய் இருக்க கடவோம் அல்லது வேறே சிந்தையாய் இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்பதுதான் வாக்கு தத்தமே. சோ நம்மள நாம் நிதானித்துக் கொள்ள அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் படிக்காத பசங்கள்லாம் ஸ்கூல்ல டிசி கொடுத்துருவாங்க, இந்த ஸ்கூலுக்கு நீ வேண்டாம். அப்பா படிப்பு விட்டு நிறுத்திடுவாரு, என் பையனுக்கு படிப்பு ஏதாவது ஒரு மெக்கானிக் வேலை. பெரிய குடும்பங்கள்ல படிக்காத குழந்தைக்கு அப்பா சொல்ற வேலை உங்களுக்கு என்ன தெரியுமா, போடா உன்னை வந்து 2 வீலர் மெக்கானிக் தான்டா அனுப்பு. புரியுதுங்களா? இதுதான் எல்லாரும் சொல்றது. கேவலமா சொல்றே, நீ பிச்சை எடுக்க கூட லாய்க் பட மாட்டா, உனக்கு ஒரு அறிவும் இல்லடா, பிச்சைக்கார மதிப்பு வந்துருந்தாங்க. தான் பிள்ளைக்கு என்ன சொல்றாரு, பிச்சை எடுக்க கூட நீ லாய்க்கே இல்லை. இப்போ தேவன் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எங்கேயோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளை கூட தேவன் வெளிப்படுத்துவார் என்பதுதான் தேவனுடைய தனித்தன்மையா இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, let us therefore as many as be perfect but thus minded, if in anything ye be otherwise minded, வேற மைண்டட் ஆயிருப்போமானால் God shall reveal even this unto you. எங்கே பழுது என்பதை நானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை தேற்றுகிறவனாய் மாறுகிறேன் சொல்றார். அல்லேலூயா. இங்கே யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அருமையான தேவச்சனமே, ஒரு கான்ட்ராக்டை இங்க காமிக்கிறார். ஒரு திராட்சை தோட்டத்துக்கும் தோட்டத்தில் விளைகிற செடிகளுக்கும் திராட்சை தோட்டக்காரருக்கும் உள்ள ஒரு வெளிப்பாடை இங்க கிரைஸ்ட் நமக்கு சொல்லுகிறார். கிரைஸ்ட் ஏன் இதை சொல்லி கொடுக்கணும்? 2வது வசனம் ஸ்ட்ராங்கா இருக்கு. கனி கொடாத செடியை அவரே பிடிங்க போச்சுவார், கனி கொடுக்கிற செடியை இன்னும் கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆனா 1வது வசனம் சொல்லுகிறது, நானே. அவர் எப்படிப்பட்ட திராட்சை செடி என்று சொல்லுகிறார்? மெய்யான திராட்சை செடி. இப்போ உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. நம்ம நினைக்கிறோம் ஒரு செடி வளருகிற போது வெளியே பார்ப்பதற்கு ஒரு கொம்பை நட்டி அதில் அந்த கொடி படர்ந்து வருகிறது என்று. எந்த செடியும் கொடியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் மேல ஆடிக்கிட்டு தான் இருக்கும், அதுக்கு கீழே உள்ளதுதான் பற்றி பிடிச்சிருக்கும்.
நீங்க எந்த செடியை வேணா போய் பாருங்க, கொடி போகுது பார்த்துருக்கீங்களா? ஃப்ரண்ட் இது ஆட்டத்தில் தான் இருக்கும். கீழே விழுது ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா இருக்கும், அடியில் விழுது தடியா இருந்ததை பார்த்து குச்சியை கூட உருவ முடியாது. ஆனா முனை எப்படியா இருக்குது? இட் இஸ் ஆசிலேட்டிங் காத்துல. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கொடி 2 காரியங்களை தேடுகிறது. நான் எவ்வளவு மெலிசா இருக்கணும், நான் ஆடிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா எனக்குள் ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னா அது அந்த இடத்தை மரத்தை பற்றி பிடிக்கிறவர்களாய் மாறுகிறது. சோ கிரைஸ்ட் எதை சொல்லுகிறார்? யூ நீட் எ சப்போர்ட். நான் உங்களை வெறுமனா விடுறேன், ஆனா உங்களால பற்றி பிடிக்க முடியாது. உனக்கு ஒரு சத்துவம் தேவை. இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சத்துவத்தை கொடுக்காது. அது சுத்த ஆரம்பிச்சது. இன்னும் சில நாட்கள் அடுத்த சுத்தி ஏறுது. எப்படி இருந்தாலும் அந்த முனை அதை ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா தேவனுடைய சாயலை பெற்றுக் கொள்ளுகிற போது அது அந்த குச்சியை பற்றி பிடிக்கிறதாகுது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் குச்சி இல்லைன்னா கூட அந்த கீழே விழுந்து சுத்தி இந்த குச்சி மங்கிடும். கொஞ்ச நாள்ல ஒரு கொடியில 2 கொடியெல்லாம் அந்த திராட்சை செடி பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தி வந்து மேலே படர்ந்து அங்க திராட்சை கொத்துக்களை கொடுக்குது. இப்போ கீழே வச்சிருந்த குச்சி இப்போ இதுக்கு தேவைப்படலை. இதனுடைய தேவைகள் எல்லாம் மேலே படர்ந்திருக்கிறதுல இருந்து அந்த பூக்களும் அந்த கனிகளும் திராட்சை கொத்தாக சரியாய் படரப்பட வேண்டும். இப்போ விளைச்சல் விளைவதற்குண்டான ஒரு மெச்சூரிட்டி பாயிண்ட் வந்த பிற்பாடு இங்கே வேதம் சொல்லுகிறது, என் கடமையை நான் செய்துட்டேன். யாரு? ஜீசஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ பிதாவாகிய தேவன் அவர்தான் மெயின் திராட்சை தோட்டக்காரர். அவர் என்ன செய்யறாரா? எந்த மரம் தன்னை தாழ்த்தி பற்றி பிடித்து வந்திருக்கிறதோ with the help of the Jesus, நெறியதுல அந்த கொம்பு சாஞ்சி போச்சுன்னா அந்த செடியும் அந்த கொம்பு எப்படி கீழே விழுந்து கிடக்குதோ அதுல தான் போகுது. அது ஏறுதா மேல. இப்ப திராட்சை தோட்டக்காரர் வராரு. அது கனி கொடுக்கக்கூடியதா இருந்தா அந்த விழுந்ததை தூக்கி நல்ல ஒரு எல்லா குச்சிகளை காட்டிலும் ஒரு ஸ்ட்ராங்கான குச்சியை கொடுத்து அந்த மேல போட்டிருக்கிற அந்த படல்ல போய் அதையும் கட்டிடுறாரு. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கு தத்தம் சொல்லுகிறது, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்கக்கூடுவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கீழே விழுந்திருக்கிற அந்த கொடியோடு இருக்கிற அந்த குச்சை அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் குச்சை கொடுத்து தூக்கி அந்த படலுக்கு மேல அதை மேல கட்டாரு. இப்ப நீங்க எந்த சிந்தையில இருக்கிறீங்க? மறுபடியும் ஜீசஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றார். மறுபடியும் பிதாவாகிய தேவன் அந்த எதுக்காக அந்த செடி கனி கொடுக்கும்படி பிதா சித்தம் கொண்டாரோ அந்த சித்தத்தை இப்ப சுத்தம் செய்து, யாருக்குள்ள சுத்தம் செய்து? உனக்கும் எனக்கும் தான். அவர் சித்தத்திலேயே ஒரு குறைவு கிடையாது. சோ நம்மில் தேறினவர்களாக உங்க வாழ்க்கை கொஞ்சம் இருக்குமானால், கொஞ்சம் தேறினவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா மிச்சம் அவரு நம்மளை பார்க்க ஆரம்பிச்சாரு. 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருப்பீங்க. இங்கே 15 சொல்லுகிறது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. நான் உங்களை சர்வெண்ட் என்று சொல்ல மாட்டேன். நான் என்னுடைய வேலைக்காரன் என்று நான் சொல்ல மாட்டேன் உங்களை. இனிமேல் நான் உங்களுக்கு கொடுக்கிற பதவியே வேற. ஆனா இன்னைக்கு அநேகர் இந்த சர்வெண்ட் ஸ்தானத்தை விட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? கனி கொடுப்பதில் பிரச்சனை இருக்கு. நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி பார்த்துட்டேன், கொடுத்து பார்த்துட்டேன், தேவைகளை சந்தித்து பார்த்துட்டேன், சுகாதாரத்தை கொடுத்துட்டேன், சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். பட் என்னவா இருக்கிறான்? எனக்கு வேலை செய்கிறானே தவிர கனி அவனிடத்துல இல்லை. என் பேரை சொல்றான், ஜீசஸ் என்ன சொல்றான், என் ராஜ்யத்தை கட்டுகிறான் அவன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஸ்தானம் இது படல்ல ஏறி இருக்கிற திராட்சை செடி வரைக்கும் தான்.
கனி கொடுப்பது இந்த ஸ்தானம் இல்லாத நான் எதற்காக ஜீசஸ் உருவாக்கினோம் அந்த கனி உங்களிடத்துல வராது. ஜீசஸ் உழைத்த உழைப்பு இருக்கும், ஆனா கனி கொடுக்கிற இருதயமாக நீ வாழ முடியாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். You can be as a servant, not as a friendship. இன்னைக்கு 199 பேர் தேவனுடைய பணிதளத்துல பணி செய்கிறவராக இருக்கிறார்களே தவிர சுதந்திரவாளியாக இல்லை. காரணம், தாளந்துகளும் வரங்களும் எதற்காக கொடுக்கப்பட்டது? திராட்சை தோட்டக்காரர் எதற்கு அதை அதிகமாய் சுத்தம் பண்ணுகிறார்? அதிக கனி கொடுப்பதற்கு. அந்த கனி, அதிக கனிதான் இங்க. இப்போ மறுபடியும் நீங்க வாக்குத்தத்தத்துக்கு வந்தால், ஆகையால் நம்மில் தேறினவர்கள், ஒரு சின்ன திராட்சை செடி, அது எல்லாரும் வளருது, அதுவும் எல்லாரும். அது இப்போ படல் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப இந்த படல் என்று சொல்லுவோமானால் பூமி, இப்போ செடிகள் இங்க தான் வளருது. இந்த ஒரு கொடி போய் இதுல இறங்கி இதான் திராட்சை செடிகளா வரணும். இப்ப நாம எல்லாரும் இந்த ஏத்துல இருந்து வளர்ந்துருவோம், இங்கேயும் வளர்ந்துடுறோம், ஆனா இங்கேயும் வளர்ந்துடுறோம். ஆனா கனி கொடுக்கிற வளர்ச்சி இருக்கிறதா? அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ இந்த வசனத்தை every point of incidences, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளை பார்க்க சொல்றாரு. முதலாவது, நீங்க கனி கொடுக்கிற ஒரு செடியினுடைய வளர்ச்சி இங்க இருக்குதா? அது படலுக்குள்ளாய் கடந்து சென்று இருக்கிறதா? படல் மேல ஏறி இருக்குதா? அந்த படல் கனிகளாய் இறங்கி இருக்குதா? இப்போ நம்ம எல்லாருமே இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இந்த பாயிண்ட் வந்துருவோம், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துருவோம், இந்த செகண்ட் பாயிண்ட் வந்துருவோம், இந்த தேர்ட் பாயிண்ட் வந்துருவோம். இப்போ இந்த இம்பார்ட்டன்ஸ் இங்க இருக்குது, அடுத்த இம்பார்ட்டன்ஸ் இந்த கனிகள் இருக்கு. இப்போ நீங்க இங்க தேறினவர்களா இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? கடைசியில கனியில இருக்கிறீங்களாங்கிறதா தேவன் நம்மளை பார்க்கிறார். ஊழியக்கார ஸ்தானங்கள் இதுவரைக்கும் வந்து, ஒரு விசுவாசி இதுவரைக்கும் வந்துடலாம், இது இருக்கா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்வதை அறிய மாட்டான், நான் உங்களுக்கு சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதா என்னிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஜீசஸ் சொல்றாரு, எங்க அப்பா என்ன பிள்ளையாக ஒரு புறம் பார்த்தாலும், அனுப்பப்பட்டவராக என்ன பார்த்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் பார்த்தாலும், அவர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன? ஒரு சிநேகிதருக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் எனக்கு செய்தார். என்ன அனுப்பப்பட்ட ஒரு வேலைக்காரனாகவோ ஊழியக்காரனாகவோ அவர் என்ன பார்க்கல. உங்களுக்கு நான் ஊழியம் செய்யும்படி என்ன அனுப்பியிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு வேலை செய்யும்படி என்ன அனுப்பியிருக்கிறாரு. எப்படி தெரியுங்களா? ஒரு திராட்சை தோட்டக்காரர் இதை சுத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரனை போல என்ன அனுப்பினாரு. ஆனா இந்த திராட்சை பழம் காய்க்குது இல்லைங்களா, அது யார் தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வரக்கூடிய கனிகளாக வெளிப்படுத்தக்கூடிய சாட்சிகளாக இருக்கப்பட வேண்டுமானால் மறைந்திருக்கிற வேர் ஒரு சர்வெண்டினுடைய ஆணி வேர் அல்ல, அது ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய ஆணி வேராக நீங்கள் மாறப்பட வேண்டும். எந்த மரத்துக்கு தண்ணியை ஊற்றினாலும் அது கனி காய்க்கும் தான், சுத்தம் பண்ணா. ஏன்? அதனுடைய கடமை. அதைத்தான் மனிதர்களை தவிர எல்லாமே இப்ப சிறப்பா செய்துகிட்டு வருது. விளங்குதுங்களா? மனிதனை தவிர எல்லாமே
அது ஒரு சர்வெண்ட் போல. அது மாமரம் வேற கனியை காய்ப்பதல்ல, அதுதான் காய்க்குது. ஒரு ஆடு தனக்கு வேண்டிய இறைச்சிக்கு உள்ளாத எல்லாவற்றையும் அது தந்து கொண்டுதான் அதுவும் கனி கொடுக்கிறது. அது இட் இஸ் த டியூட்டி. ஆனால் மனிதனுக்கு அவனுடைய டியூட்டியை தாண்டி கொண்டிருக்கிறது. டியூட்டி சர்வெண்ட் ஸ்தானம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்தானம் என்ன? இங்கேதான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்கள் சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். மரமானது கனி கொடுக்கிற காரியத்தோடு கூட முடிந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆனா தேவன் மனிதனை சிருஷ்டித்தது இந்த கனி என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ பயன்படுத்தப்படுகிறவனாய் தேவனுக்கு முன்பாக இருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? அது கனி கொடுக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா நீ உன் கனி எதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனால அந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லுகிறார். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எது? நான் ஊழியக்காரன் அல்ல, வேலைக்காரன் அல்ல, தேவனுடைய சிநேகிதனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சிந்திக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால், நீங்க ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஒரு அப்போஸ்தல காரியங்களை செயல்படுத்துகிற ஒரு தேவ பணியாளர்களாக இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம். தேவச்சனமே, அவைகள் தேவனுக்கென்று தேறினவர்களான கனியா, அல்லது உன்னை தேற்றுவிப்பதற்காக, உன் பெருமையை போற்றுவிப்பதற்காக உனக்கு காரி பங்களா சந்தோஷம் சமாதானம் இருந்து கொண்டு உன் கனி மற்றவங்களுக்கு பயன்படாத ஒரு கனியா இருக்குமானால், நீ கடவுளுக்கு வேணா சர்வெண்டா இருக்கலாம். ஆனா பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தனை கேட்கிற ஊழியக்காரனாகவோ அல்லது விசுவாசியாகவோ நீ இல்லை. விளங்குதுங்களா? உன் மரம் கனி கொடுத்துருச்சு, பிரசங்கம் பண்ணிட்ட, உன் வீட்டுல அப்பா ஸ்தானத்தை கரெக்டா நீ காப்பாத்திட்ட, மனைவி ஸ்தானத்தை தாய் போல நீ காப்பாத்திட்ட, பிள்ளைகளை வளர்த்துட்ட. But everything was as a servant. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்து சம்பளம் வாங்கினா கடமை முடிஞ்சு போச்சு. ஆனால் சிநேகிதனுடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி வேற, அதனுடைய இறையியலே வேற. ஏன்? பிதா வெளிப்படுத்தினதை கிறிஸ்து இயேசு ஒன்ன கூட மறைக்காம வெளிப்படுத்தினார். அந்த கனிகள் இருக்குதா, அல்லது அவர் டீச் பண்ணதை மாத்திரம் நான் எனக்கு டீச் பண்ணிக்கிட்டு அதை நான் இன்னொருத்தருக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, நான் வரைக்கும் பில்டப் பண்ணி என் வாழ்க்கையை வாழ்ந்துகிறேன் என்கிற ஸ்தானத்தில் இருப்பாயானால், இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். தேவச்சனமே, உன்னில் நீ கனி கொடுக்கிறையா? கிறிஸ்துவுக்குள்ளிருந்து கிறிஸ்துவுக்கு சொல்லிக் கொடுத்த பிதாவாகிய தேவனுடைய அவைகளை கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாரே, இந்த ரியாக்ஷன்ல நீ வாழ்றியா? விளங்குதா? குயவன் எப்படியாவது பானை செய்யலாம்ன்றது இல்லை. அந்த மண் அந்த பதத்துல இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வரவே வராது. நீ அழைக்கப்பட்ட நான் கிறிஸ்துவை சுவிசேஷம் என்று ஏற்றுக்கொண்டவன் பதம் அற்றவனாக இருப்பானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, என்னில் கனி விடாதிருக்கிற கொடி எதுவோ அந்த கொடி அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஜஸ்ட் நீங்க லைட்டா ஒரு தாட்ஸ்குள்ள வந்தா போதும், ஆண்டவரே இயேசுவே நீங்க யார்கிட்ட கத்துட்டீங்க, அதை இல்லை எனக்கு இப்ப நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் ரெடி டு வொர்க். ஹல்லேலூயா.
அருமையான தேவச்சனமே, இங்கே ஜீசஸ் declares that he is no longer calls his followers servants. இப்போ பிதாவாகிய தேவன் சொல்லி கொடுத்ததை கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் எப்படி சொல்லி தரார் தெரியுமா? சொல்லி கொடுப்பதற்கு முன்பாகவே ஒரு டிக்ளரேஷன் பண்றார், தீர்மானத்தை பண்றாரு. என்ன தீர்மானம்? இந்த குயவன் தவறாதான் இருக்கிறான், ஆனா இந்த குயவனை நான் என் பார்வையில என்னன்னு பார்க்கிறேன்? வேலைக்காரனாக இல்ல, சிநேகிதனாக பார்க்கிறேன். ஆனால் நம்மில் அநேக ராமம் பிடிச்ச கம்மநாட்டி வருது வர எச்சங்கள இந்த உள்ள என்னத்தை திங்க் பண்ணுது? ஃபுல் ஆஃப் நெகட்டிவ்ஸ். இதே உள்ளதான் வசனத்தையும் திங்க் பண்ணுது. இதே உள்ளதான் உப்பு சரியில்லை, உப்பு எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுது. இதே உள்ளதான் சக்கரை ஜாஸ்தியா இருந்தா வேற டீயை கேட்குது. ஆனாலும் குளிர்ல எங்கேயாவது ஒன்னா இருக்குமா? ஜீசஸ் கிட்ட பழுது பேசினாரா? பழுது அற்றவராய் பேசினாரா? அவர் பார்வையிலே இப்ப சொல்றாரு, நான் உங்களை ஊழியக்காரனாகவே நான் உங்களை பார்க்கல, இனி நான் உங்களை சிநேகிதராக பார்க்கிற அனுபவம் தேவச்சனமே. அந்த பாயிண்ட்ல தான் நம்ம மிஸ்ஸிங். நம்ம எங்க மிஸ் ஆகிறோம்? ஒரு தாட்ல உள்ள இருதயத்துல நினைவுல மிஸ் ஆயிட்டோம். உண்மையா பொய்யா? நம்ம மிஸ்ஸிங் த மார்க். அதுக்கு கிரீக்கத்தில் சொல்லுவாங்க ஹமர்ஷியா. அந்த ஹமர்ஷியம் தான் இலக்கை விட்டுட்டு வேற இலக்கை சிந்திப்பது. ஹமர்ஷியானுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, பாவத்தினுடைய தூண்டுதலின் திசை திரும்புகிற இடம். இந்த தாட்டு தான் இருக்குது, இன்னும் செய்யல, ஆனா அதுதான் திசை திரும்புகிற இடம். மிஸ்ஸிங் த மார்க். அதுக்கு பேரு கிரீக்கத்தில் என்ன? ஹமர்ஷியா. ஹமர்ஷியானுடைய இன்னொரு அர்த்தம் பாவம். சோ கிரைஸ்ட் அந்த திசை திருப்பத்துக்கே அவர் போகல. அவருடைய வார்த்தை டோட்டலா இட் இஸ் டிஃபரண்ட். இங்கே வேதத்துடைய விளக்கம் நமக்கு சொல்லுகிறது, Jesus declares that he is no longer calls his followers as servant but friends. சர்வன்ட் ஊழியக்காரன் என்று சிந்திக்கிறதுக்கு பதிலாக அவர் நம்மை பார்த்து சிநேகிதன் என்ற சிந்தையோடு கூட தான் உன்னை எண்ணியம் பார்க்கிறார். அதனால தான் சொன்னார், 99 நீதிமான்களை பத்தி கவலை இல்லப்பா, ரட்சிப்பு என்பதற்கு ஒரு பாவிக்கு வருதா? இந்த ரட்சிப்பு ஒரே ஒரு பாவிக்கு வருமானால் அதுதான் என் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. நீ ஞானியா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், வெற்றி வீரனாக இருக்கலாம், சொத்து சுகத்தோடு கூட இருக்கலாம், அந்த ரட்சிப்பை தெரியாத ஒரு பாவியா இருக்கிறியே, இந்த ரட்சிப்பை உனக்கு தர எந்த ஸ்தானத்துல சர? உன்னை வேலைக்காரனாக நான் பார்த்து உன்னை ரட்சிப்புக்குள்ள நான் கொண்டு வரல. நீ எனக்கு ஊழியம் செய்யறதுனால நீ எனக்கு சிறந்த வேலைக்காரனாக வேணா இருக்கலாம். பிதாவாகிய தேவன் என்ன அருளப்பட்டதோ அதை இயேசு அறிந்தெடுத்து அவைகளை அதைதான் ஆசீர்வாதமாய் கொடுத்தார் இயேசு. பணம் பொருள் நீங்க எங்க வேணா பாருங்க, பைபிள்ல கிறிஸ்துவினுடைய அற்புதங்களோ அடையாளங்களோ அவருடைய போதனைகளோ வீட்டுக்காகவோ காருக்காகவோ பஸ்ஸுக்காகவோ எங்கேயுமே இருக்காது. டோட்டல் நம்மளை மறுரூபமாக்கப்படுவது. ஏன்னா உலகம் முழுவதும் இந்த ஸ்தானத்தை நான் எவ்வளவு செய்திருக்கேன் தெரியுமா ஆண்டவருக்கு? எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறது தெரியுமா ஆண்டவருக்கு? எவ்வளவு பாடல் டேலண்ட் தெரியுமா எனக்கு இருக்குது? எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு புக்ஸ் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு தியானம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? யாருக்கு? சிநேகிதனாக மாத்தி இருக்கிறியா யாரையாவது? உன் சுயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறியே, எத்தனை மண்பாண்டவனால செய்ய முடியும்? ஆனா நான் யார் தெரியுமா? பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். ஏன் தெரியுமா? நான் பிதாவினுடையவைகளை ஒன்று கூட மறைக்கல, ஒரு சிநேகிதனுக்கு சொல்லுவது போல நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். தேவச்சனமே, இங்கே ஒரு சர்வன்டினுடைய லைஃப் என்ன?
ஜீசஸ் என்ன கற்றுக் கொடுத்தாலும் அவன் கற்றுக்கொண்டதுதான். சோ லிமிட்டட் நாலேஜ். எங்க அடிபடுறான்? ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ ஒரு பணிதளத்தினுடைய வேலையை கவனிக்கிறனால தான் அவனுக்கு இந்த லிமிட்டட் நாலேஜ் தவிர ஒண்ணுமே இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய வளர்ந்துருக்கலாம், அவன் வளர்ந்ததெல்லாம் அவனுக்கு கீழே இருக்கிற முக்கியங்களை வச்சுதானே தவிர தேவ சாயல்ல வளரல. லாபத்தை தேடி வரதா இருக்கும், வியாபாரிகளா இருப்பாங்க. வாட் இஸ் a friendship minister? ஒரு சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? friendship as a privilege. இந்த நட்பு எப்படி தெரியுங்களா? கிறிஸ்துவனி தொடலாம் போய் யாராவது பிரதர் கிளமன் பிரதர் நான் மாத்திரம் தான் பேசுறது. எப்படி போனீங்க நீங்க? எனக்கு நான் 500 வருஷத்துக்கு பட்டயமா போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பலிபீடத்தின் மேல நிக்கிறது எனக்கு 2000 வருஷம் பலிபீடத்துல எனக்கு இதெல்லாம் ஏசாமி பட்டயம் போட்டு கொடுத்துருக்காரா? தேவச்சனமே, கிருபாசன தண்டையிலே வருவதற்கு தேவன் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வச்சிருக்கிறாரா? கிருபாசனம் டேவிட்டுக்கு மாத்திரம்தான், மோகனுக்கு மாத்திரம்தான், ராபர்ட்டுக்கு மாத்திரம்தான் எழுதி வச்சிருக்காரா? அதுக்காக தான் அவர் பலியானாலா? தகுதி என்று நீ ஊழியக்காரனாக இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் என்று நீ இருப்பாயானால் நான் சொல்றேன் யார் வருவாங்க. ஆனா ஏமாற்றம் பண்ணி நீ வருவாயானால் அந்த திராட்சை செடியை யாரு கட்படி போடுறா? தோட்டக்காரரே இது வராது என்று சொல்லி பிடிக்கி. Now friendship is a privilege. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியம், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியம். Being called as a friend of Jesus is a significant honor. நீ உன்னை நான் கிறிஸ்துவினுடைய சாதாரண மனிதன் அல்ல, அவருடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஆனர். உன்னை வெளிக்கொண்டுவதற்கு தேவன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையின் ஆதாரம். ஏன் வேலைக்காரன் சொல்ற? அது லிமிட்டட் நாலேஜ். அது நான் அவருக்கு சிறந்த நான் ஊழியக்காரன் சொல்லாத. ஒரு ஆள் உருப்படி கிடையாது. பிதாவே அதை புடிங்க ஒரு ஏன் அவன் ஜீசஸ் சொல்றதை கேட்டிருப்பான். ஜீசஸ மாதிரி நடக்க முடியவே முடியாது. எழுதி வச்சு. Because வேதம் சொல்லுகிறது it is only with a limited knowledge. அல்லேலூயா. விளங்குதுங்களா? ஒரே மாத்திர உலகமா தான் இருக்குது. இதெல்லாம் நான் இன்னும் வசனம் எழுதல. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். வசனத்தை போட்டு நான் நம்மளை இங்கே கூட காலி பண்ணிடலாம். அது நம்ம மனசாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வசனங்கள் ஜீசஸே சொல்லியிருக்கிறார், ஆவியானவரே அதை சொல்லியிருக்கிறார், பிதாவாகிய தேவனே அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட்டம் கூட்டமா செத்து போனானுங்க. 450 பாகால் தீர்க்கதரிசிகள். யார் அவர்கள்? கிறிஸ்துவனுடைய உடையவர்கள். தேவனை விட்டு விலகி சர்வெண்ட் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு இருந்த லிமிட்டட் நாலேஜை யூஸ் பண்ணி உலகத்துக்காக பயன்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனா ஒரே ஒரு எலியா, there was one man who had a relationship as a friendship with God. எவ்வளவு நம்பிக்கையோட பலிபீடத்தை கெச்சி 12 கோத்திரங்களுக்கு ஈடாக 12 கற்களை வைத்து என்னவித சாக்கிரமந்தங்கள் இருந்ததோ ஒரே சத்தம், அக்கினியின் தேவனே இறங்கி வாரம். அவன் கொட்டடிச்சான், மேளம் கட்டுனான். எல்லா ஆட்டமும் கர்ணம் போடுற ஆட்டத்தில் ஆடி பார்த்தான், துதிக்கிறதுல குதிச்செல்லாம் பார்த்தான். எங்கேயாவது இறங்கிச்சா? தேவ ஜனமே, இறங்கினவர் அக்கினியா இறங்கினவர் 450 பாகால் தீர்க்க தரிசிகளை செகண்ட்ல ஓட ஓட விட்டு காலி பண்ணார். ஏன்? இதையெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப சிம்பிளா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நிச்சயமா நம்மளை சாகடிக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா வேதத்தினுடைய
அந்த blessing word நமக்கு சொல்லுது, நம்மளை அழிப்பதற்காக அல்ல, எந்த காரியத்தினாலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எதற்கு? லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பிட்டீங்க, கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க. இப்போ அவர் யாரா மாறுறாரு? கிளீனரா மாறிட்டார். லாரி ஓமனி பஸ்க்கு கிளீனரா மாறிட்டாரு. ஆனா பஸ்ஸை ஓட்டுற உரிமை யாரு கொடுத்துருக்கிறாரு? உங்களுக்கு எனக்கு தான். அவர் பின்னாடி இருந்து சொல்றாரு, பிரதர் கொஞ்சம் பேக்ல வாங்க, நீங்க லெஃப்ட் திரும்பி இப்ப ரைட்ல இருந்து அப்படியே வாங்க, ஸ்டேரிங்க லெஃப்ட்ல உடைக்காதீங்க, ரைட்ல உடைச்சிங்கன்னா தான் இப்படி போயிருக்க வீல் இப்படி திரும்ப, இப்போ வண்டி இப்படி திரும்ப. இப்போ ஸ்டேரிங் லெஃப்ட் திரும்ப, நான் கிளீனரா வந்து நம்ம வண்டி மேல உட்காந்துக்கிட்டு. இப்போ அவருடைய நாலேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா, உங்க நாலேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? அப்போ உங்க லிமிட்டட் நாலேஜ்ல உங்களை டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வராரு. This is called as privilege of Lord Jesus Christ, wisdom upon us. அவரால் நமக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் என்றால் தெளிவாய் தெரியுது. இந்த மைக்கு தெளிவா தெரியுதா? ஆனா ஒரு முடிய பிடிங்க நான் உங்களுக்கு காமிச்சா தெரியாது. சினிமா படத்துல இங்க இருந்தா அங்க குதிக்கிற மாதிரி தெரியும். பின்னாடி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கம்பி இருக்கு, அது கிரெயின்ல லாங்ல இருக்கும். மலையில இருந்து குதிக்கிற மாதிரி காமிப்பான், பெரிய பில்டிங்ல இருந்து குதிக்கிற மாதிரி காமிப்பான். எல்லாம் ஒரு 2 இன்ச் டிஃபரன்ஸ்ல தான் அந்த எலாஸ்டிக் லிமிட்ல அவர் குதிக்கிறார். கீழே வந்து குதிக்கிற வரைக்கும் அந்த கம்பி நம்ம கண்ணுக்கு தெரியாது. இறங்கி முடிச்சதுக்கு அப்புறம் கம்பி எடுத்துப்பாங்க, அவரை கூப்பிட்டு ஜூஸ் கொடுப்பாங்க. அவர் உண்மையிலே குதிச்சிருந்தா ஜூஸ் இல்லை என்ன வேணாலும் கொடுக்கலாம். அவர் எங்க குதிச்சார்? தூங்கிக்கிட்டு தான் வந்தார். தேவஜனமே, நம்ம எபிஸ்டாட்டா, கிரீக்கத்தில் எபிஸ்டாட்டா என்றால் லீடர், பாஸ் அண்ட் கமாண்டர். அவர் லீடரா இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கமாண்டரா இருந்து இப்படி செய்ய பிராக்டிக்கல அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். பாஸா இருந்து நம்ம கூடவே உட்கார்ந்து அவர் என்ன சாப்பிடுறாரோ, என்ன செய்யறாரோ, எதை பார்க்கிறாரோ உன்னையும் பார்க்கும்படி செய்கிறார். So he is a significant. நம்ம நினைக்கிறார் நம்ம தான் செய்து பிரமாதமா பிரசங்கம் பண்ணி முடிச்சோம், பாடல் பாடி முடிச்சோம், ஈஸ்வரை தான் தூக்கி விடல. Now what is this honor? அவர் ஒரு significant honor பண்ண நம்ம விரும்புகிறாரே, அதுதான் பிரிவிலேஜினுடைய இண்டிகேஷன். ஒருத்தர் மேல் நிற்கிறார், கீழே விழுந்தவனை தூக்குறார், தான் புல்பிட்டி கத்து தூக்குறார். எதுக்கு? எடுத்துட்டு விட்டுறதுக்கா? இருந்து தூக்குறாரு எதுக்கு? அவனை தூக்கி அவன் நிக்கிற இடத்துல நம்மள நிக்க வைக்கிறது. அதை செய்கிற டியூட்டி உள்ளவர் தான் ஜீசஸ். இது எங்க இருந்து வந்தது? அப்பா கிட்ட வந்தது. உங்க வாழ்க்கையில இனிமேல் யாரையாவது கெடுத்திருந்தீங்கன்னா, நீங்க அப்பா நான் தெரியாம கையில அவனை கொடுக்குற மாதிரி கொடுத்து விட்டுட்டேன், நான் உங்களுக்கு நீங்களே மன்னிப்பு. நீங்க மிஞ்சி போச்சுன்னா ஒரு உங்க ஆயுசு முழுவதும் ஒரு 5 கோடி பானைகளை உருவாக்கலாம். ஆனா ஒரு ஆளை கிறிஸ்துவ நன்மை கொண்டு வர முடியுமா? அவ்வளவு ஈஸியா? Friendship as a privilege, being called as a friend of Jesus is a significant honor and privilege, indicating a level of intimacy and trust that goes beyond the relation of the servant to a master. இங்கே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாஸ்டரை அறிந்து கொள்ள முடியும், ஒரு லீடரை அறிந்து கொள்ள முடியும், ஒரு பாஸ் அறிந்து கொள்ள முடியும், ஒரு கமாண்டரை அறிந்து கொள்ள முடியும். ஆனா இங்க லிமிட்டட் நாலேஜ், நீயும் லிமிட்டடா தான் இருப்ப. உலக பிரகாரமாக நம்ம பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். உன் பிரசங்கத்துக்கு அநேகர் நல்லா இருக்குன்னுவாங்க, நீ கையை நீட்ட அநேக பிசாசுகள் ஒழிந்து போகும். ஆனா அது எல்லாமே லிமிட்டட். ஆனா உங்களுடைய ஹானர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குமானால்
நீ பிசாசு அறிந்து கொள்வதை காட்டிலும் மாஸ்டர் நீ அதிகமாக அறிந்து கொள்ளுவ. உன் எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் தேவன் உனக்குள் எவ்வளவாய் கிரியை செய்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளுவ. நீ செய்தது எவ்வளவு என்பதை காட்டிலும் தேவன் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்வதாயா ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதனால சொல்றாரு, நீங்கள் இந்த சிந்தையா இருந்து வேற சிந்தையா இருப்பீர்களானால் தேவன் அதை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. எப்படி? You transfer to the position of friendship from the position of servant. ஏன் ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் இல்லை. So only Jesus can do it என்பதை அடையாளம் கண்டு ஜீசஸ் அனுப்பினார். தேவஜனமே, நடுவில் இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இருக்கட்டும். இப்போ லிவிங் அவுட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எப்படி நாம ஒரு நட்பு ரீதியில் இருக்க முடியும்? முதலாவது கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன். நாம் நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகள்ல எப்பொழுதும் சாந்த குணமும் கரிசனை உணர்வுமாக நம்ம இருக்கணும். இரண்டாவதாக ஆக்டிவ் எஃபோர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். எதை செய்ய விரும்புகிறீங்களோ கிறிஸ்துவுக்குள்ளாக அது ஆக்டிவா இருக்கணும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணத்துக்கு நேரா இருக்கணும். ஆனா நம்ம கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்குன்னா ஆரம்பம் தடப்படும். சோ அந்த ஆக்டிவ் அது மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா மெயின்டைன். மூன்றாவது சொல்றது கம்யூனிகேஷன் அண்ட் ஓப்பன்னஸ். நம்மளுக்குள்ள பலவிதமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வோம், ஆனா பல காரியங்கள் மறைத்துக் கொள்ளுகிற அனுபவங்கள். அது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும். மியூச்சுவல் சப்போர்ட். ஒருவருக்கு ஒருவர் சரியான சப்போர்ட் இருக்கணும். நீ சொம்பு வச்சுட்டு போவ, எங்க வீட்டுல தவளை கொடுக்க பாஸ்டர். ஏண்டா என்னடா விஷயம்? அதுதான் சொம்பு கொண்டாந்து வச்சல, இருக்கிறதே பெரிய தவளையை நான் உங்க வீட்டுல இருந்து எடுத்து போற பாஸ்டர், எனக்கு தேவைப்பட்டது. ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு ஒரு மியூச்சுவல் சப்போர்ட். அது சீரா இருக்கப்பட வேண்டும். அது என்கரேஜ்மெண்டா இருக்கணும். அதை நான் ஒரு உதவி செய்யறதுனால உங்க எண்ணங்கள், உங்க சிந்தையில வளரக்கூடிய பிரதிபலிப்புகள் அது என்னை குறித்து தவறான ஒரு ஐட்டமா நினைச்சிடக்கூடாது. நீங்க ஒருத்தருக்கு செய்றீங்க, அவன் உங்களை கொடுத்து தவறா எடுத்து கொடுத்துடக்கூடாது. சாப்பாட்டு காசு கொடுக்க மாட்டான், ஆனா தண்ணி அடிக்கனா வாமச்சு இது 80 ரூபா தான் சாப்பாடு, வா 200 ரூபா செலவு பண்றேன், கறிக்கு 300 ரூபா செலவு பண்றேன், ஆனா என் கூட தண்ணி அடிக்க வரையா. அது மியூச்சுவல் சப்போர்ட் தான். அது நல்லதா? அது என்கரேஜ்மெண்ட். அந்த என்கரேஜ்மெண்ட் நல்லதா? சோ நீ எங்க அழைத்து சென்று போற உன் விசுவாசிய, உன் நட்பு ரீதியில் இருக்கிறவனை எங்க கொண்டு போற? ஷேர்டு எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். உங்களுடைய அனுகூல முறைமைகளினாலே நீங்கள் எப்படி ஜெயித்தீர்கள் என்று நீங்க ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. கிறிஸ்துவோட கூட நான் எப்படி இருந்தேன்னு. ஆனா அவைகள் எல்லாம் அது ஆக்டிவிட்டியாய் உன்னோட கூட இருக்கணும். நீ சொல்லிக் கொடுக்கலாம் பலருக்கு, ஆனா நீ அதை பிராக்டிஸ் பண்ணிருக்கியா? அப்படி பிராக்டிஸ் பண்ணலன்னா அது சர்வெண்ட். நீ பிராக்டிஸ் பண்ணியிருந்தா அது ஃப்ரெண்ட்ஷிப். அவன் அதை பிராக்டிஸ் பண்ண வைக்கிறதா தான் அது உனக்குள் இருக்கிற கிறிஸ்து அதை செய்கிறார். ட்ரஸ்ட் அண்ட் ரிலையபிலிட்டி. எதன் மேலும் ஒரு நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையினுடைய தொடர்ச்சி பரிமாண வளர்ச்சியா இருக்கணும். அது கணவன் மனைவி இருக்கலாம், அனந்தங்கச்சி உறவா இருக்கலாம், மாமனார் மாமியார் உறவா இருக்கலாம், இல்ல மருமகள் பெரியவர்கள் இருக்கிற உறவுகளா இருக்கலாம். அது ட்ரஸ்டபிளா இருக்கணும், நம்பிக்கையுரியதா இருக்கணும். அது ரிலையபிலிட்டி, அதன் மேல் பிரயாணம் பண்ணுகிற ஒரு ஸ்லாக்கிய உடையதாக இருக்கணும். அடுத்து ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரீகான்சைலேஷன். மறப்பது மாத்திரமல்ல, மன்னித்து எதை மறக்கணும்? பகைக்கு எது காரணமா இருந்தோ அதை தூக்கி எறியணும். அதான் ரீகான்சைலேஷன். அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீ யாரோடு கூட ஒப்புரவாயிருக்கிறியோ ஒப்புரவு ஆகலையோ அது உன்னோட சர்வன்ஷிப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்பதை அது வேதம் காண்பிக்கிறது. அப்ரிசியேஷன் அண்ட் கிராட்டிடியூட். நீ கொடுத்த ஒரு பொருள் அதை நான் எவ்வளவா வளர்த்திருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நன்றி சொல்லுகிற அனுபவம். நீ பெற்றிருக்கிற சுவிசேஷத்தினாலே, பாஸ்டர் நான் வளர்ந்திருக்கிறேன் பாஸ்டர்,
சிஸ்டர் ஏதோ என்ன உங்க சபைக்கு கூட்டிட்டு போனீங்க, அங்க கட்டி இங்க கட்டி தான் என்ன கூட்டிட்டு போனீங்க உங்க சபைக்கு. ஆனா அதை காட்டிலும் நான் தேவனுடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை மாத்திரம் வரல, இங்க இருந்து கேட்டுட்டு போனேன், என் வீட்டுக்கு போனோன்னு என் புருஷன் மாறினார், என் பிள்ளைகள் மாறினாங்க. சோ ஒரு அப்ரிசியேஷன் ஒன்றாக இருக்கக்கூடாது. நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததுன்னா பலருக்கு மூலமாய் அதிசயங்களும் அற்புதங்களும் கடந்து போயிருக்கும். ஆனா நீ சர்வெண்டா இருக்கனால உன்னுடைய ஒர்க்கம் லிமிட்டடா இருக்கு. உன்னை விட மகா மட்டமான ஆளோடு கூட தான் நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை கேளுங்க, இப்ப நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன், ஜீசஸும் பிதாவும் எப்படி இருந்தாரோ, கனெக்ட் மீ வித் ஸ்பிரிச்சுவல் ஹை பீப்புள், கனெக்ட் மீ வித் ஹெல்தி பீப்புள், connect me with positive people, connect me with supported people, connect me with good status people, connect me with the people who are rich in spiritual and by that receive the financial activity. அவங்க உண்மையான ஆசீர்வாதம் உள்ள தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா, அவங்களோடு கூட என்னை இணைங்க. சாராயத்து பணம் சம்பாதிச்சிருப்பான், அந்த சந்ததியோட பணக்காரன் எனக்கு வேண்டாம். அவர்களுடைய ஆஸ்தி அது எந்த நீதிமானுக்கு போகணுமோ அது நீங்க வச்சிருக்கீங்க வேத வசனத்தை. ஆனா நான் ஜீசஸ் எப்படி பழகினார், பரிசேயரும் சதுசேயரும் மாற்றும்படி பழகினார், நியாயப்பிரமாணிகள் மனம் திரும்பும்படி பழகினார். ஏன் தானே ஒரு விபச்சார ஸ்திரியை என்ன பண்ணாரு, மன்னித்தார். பழைய ஏற்பாட்டின் காலங்களா இருந்தா நியாயப்பிரமாணத்தின்படி அவரே சொல்லியிருப்பாரு, எப்பா சாட்சி இருக்கிறா எடுத்தாங்க கழுத்துக்கு அடிங்கன்னு இருப்பாரு. ஆனா அவர் அதை சொல்லல, என்ன சொன்னாரு, நண்பனாக சொன்னார், உங்களில் யாராவது பாவம் செய்யலாம், எப்பா தாராளமா அடிக்கல, அவங்களையும் குற்றவாளி அவர் சொல்லல. ஒரு சிநேகிதன் சொல்லிக் கொடுப்பது போல அவருடைய சகல ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது. தேவச்சனமே, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு நாம் உணர்வோமானால் இந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதியை நாம் நம்முடைய கருத்தில் எடுத்துக்கலாம். முதல் பகுதி சொல்கிறது, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். ஒருவேளை தேறி இருந்தா அந்த சிந்தனையை டெவலப் பண்ணுகிறது. வசனங்களோடு கூட நாம் அவசியப்படுகிற பொழுது இந்த டீச்சிங் ஒரு நாள் எடுக்கலாம். இது டோட்டலா நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி. இப்ப இரண்டாவதாக சொல்லுகிறார், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால். இப்போ முதல்ல ஆகையால் நம்மில் தேறினவர்கள் டோட்டலா பேசிட்டார். இப்போ நெகட்டிவ் உள்ள கொண்டாரு. எப்படி கொண்டு வராரு, எந்த காரியத்தினாலாவது, எதை வேணா நீங்க எடுத்துங்க, எந்த காரியத்தினாலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது யூடியூப்ல பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் மரணம் அடைந்து பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் இந்த யூடியூப்ல எவனோ ஒருத்தன் இதை எடுக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை தான் இப்ப நம்ம சிந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். உண்மையா? அன்னைக்கு எஸ்எம்எஸ் கிடையாது, செல்லு கிடையாது, பாப்பிரோஸ் இலைகளிலும் தோல் சுருள்களும் எழுதப்பட்ட வேத சத்தியம் தான் இதெல்லாம். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் ஜிஎஸ்எம் பேப்பர், இது ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல எதை பிரிண்ட் பண்ணாலும் இங்க அடிக்கிறது இங்க வெளியே தெரியுது. இந்த ஜிஎஸ்எம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜிஎஸ்எம் பேப்பர் கடையில் அவரேஜே கிடைக்காது. அப்படியே நீங்க வாங்கி ஒரு பிரிண்டிங் கடையில் போய் 2 மேட்டர் பிரிண்ட் பண்ணுவாங்க. இங்க உள்ளது பூரா இங்க இருக்கும், இங்க உள்ளது பூரா இங்க இருக்கும். உலகத்துல இதுவரையில் இந்த ஜிஎஸ்எம் பேப்பர் காட்ஸ் வேர்டு ஒண்ணுதான் ப்ராமினன்ட். இங்க அடிச்சது இங்கேயும், இந்த சைடு அடிச்சது அந்த சைடுக்கும் இது காண்பித்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரிண்டிங்ல தேவன் எத்தனை அற்புதங்களை செய்து வருகிறார். தேவச்சனமே, எந்த காரியத்தினாலாவது நாம் வேறே சிந்தையாயிருந்தால் தேவன் என்ன சொல்றாரு, அதை அவர் மாற்றுகிற ஒரு சிநேகிதனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த மகிமையான வேளைக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். நீங்கள் எங்களை சிநேகிதன் என்று எங்களை இன்றைக்கு அறிவித்திருக்கிறீர். இது வேதாகமத்தில் என்றைக்கோ எழுதப்பட்டதுதான். இன்றைக்கு அதை விவரமாக அதை ஆராய்ந்த பொழுது நாங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். It is the significance, honor and privilege indicating a level of intimacy and trust
that goes beyond the relationship of a servant to a master. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத் சொல்லுகிற ஆசாரியனாக மாற்றமல்ல, எங்களுக்கு ஒரு லீடர், தலைமைத்துவ பயிற்சியை தருகிறவராகவும், எங்களுக்கு ஒரு கமாண்டர், அதை பயிற்றுவித்ததை நாங்கள் சரியாய் செய்கிறோமா என்று எங்களுடைய சிந்தையிலே, எங்களுடைய ஆத்மாவிலே ஒரு கமாண்டிங் பவரை கொடுத்து எங்களை நடத்துகிறவராயிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பாஸ், இந்த உலக பிரகாரமான பாஸ் அல்ல, நீர் எங்களோடவே இருந்து எங்களை பிரயாணம் செய்கிற அந்த பாஸாக இருந்து எங்களுக்குள் மகிழ்ச்சியை தருகிற தேவனாக இருக்கிறேன். பிதாவினுடைய வைகளை கிறிஸ்து இயேசு ஒன்றும் மறைக்காமல் தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல என்றுகளோடு கூட நீர் இன்றைக்கு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த லென்த் காலங்கள், வருகிற குட் ஃப்ரைடே, ரிசரக்ஷன், இவைகள் எல்லாம் ஒப்புரவாக்கப்படுதலின் ஒரு நல்ல சிநேகிதனாக எனக்குள் நாங்களே ஒப்புரவாக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள், மனைவியோட, பிள்ளைகளோடு, சமுதாய மக்களோடு கூட ஒத்துழைத்து போக வேண்டிய பல காரியங்களை இயேசு சுவாமி நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவா. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்ன வாக்கியங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.